வணக்கம். என் பேர் மதுரா ரங்கநாதன். மனித உரிமைகள் கல்வியின் பொதுச் செயலாளர், செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் ஊனமஞ்சரின்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. வண்டலூர் பக்கத்தில் இருக்குது. வண்டலூர் ஊனமஞ்சரி 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதில் தான் என் தலைமையாக செயலமாக வந்துகிட்டு இருக்குது. இது எங்கள்கிட்ட நிறைய பேருக்கு சில பேர் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுனால இதில் என்னன்னு ஆராய்வு பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதில் என்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு திருப்பி கேள்வி கேட்டீங்க. என்ன தான் விஷயம் அப்படி கேட்டிங்கனாக்கா, இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க, ஏதோ ஒரு இதில் போனீங்கன்னாக்கா போயிட்டு இது லெட்டர் கொடுக்குறீங்க. லெட்டர் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுனா, உங்களை திருப்பி அனுப்பிடுறாங்க. நீங்கள் இப்போ வாங்கிக்கிட்டு நீ வாங்க, சரி அடுத்த ட்ரிப்பு வாங்க அப்படின்றாங்க. எந்த இது நிலம் மாறாமல் இருக்கிறதுக்கு, இந்த இடம் இந்த பிரச்சனைகள் மாறுறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, ப்ரைவேட் ஆஃபீஸ்லையும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது மனு எதுவோ ஒன்று மனுக்கு அவங்க ஒப்புகை சீட்டு கொடுக்கறது கிடையாது. ஒப்புகை சீட்டு கொடுக்காமையே அவங்கள ஏமாற்றி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்னா ஒப்புகை சீட்டு கொடுத்தாக்க அதை மாரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் இருக்குது. ஒப்புகை சீட்டு கொடுக்கலனாக்கா நீ எப்போ வேணாலும் வரலாம், என்கிட்ட காப்பியே கொடுக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆகலாம். இது தட்டி கழிக்கிறது. இது அரசாங்கத்துடைய தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ நீங்கள் மனு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல செய்கிற தப்புகள் நடக்கிறது. இது எல்லாம் டிபார்ட்மெண்ட்டு கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறீங்க, அங்கே நடக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்லையும் எடுக்கலையும் அதுவும் அந்த மாதிரி தான் நடக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணணுன்னாக்கா, இது பிரச்சனை. இது இந்த நீங்கள் தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். அது அரசு அலுவலகங்கன்னு வச்சிங்களேன். இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் பெயர் மாற்றத்துக்கு ஒன்று கொடுக்குறீங்க, இல்லை பட்டா மாற்றத்துக்கு இல்லை ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க வச்சுக்கிங்க. அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, அவங்க வாங்கிக்கிட்டு அட்டஸ்டேஷன் போட்டு கொடுக்குறப்ப ஸ்டாம்ப் போட்டு இந்த மாதிரி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கணும். அது கொடுக்குறது கிடையாது. அது கேட்டாக்கா அது யாருடைய வேலைன்னாக்கா, இது ரெக்கார்ட் கிளர்க்குடைய வேலை. அது வாங்கிட்டு அப்புறம் அது முடிஞ்ச பிறகு டெஸ்கஸ் கிளர்க்குடைய வேலை அது முடிஞ்சு கொடுக்குது. இதுக்கப்புறமா இதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் வாங்கி இந்த மாதிரி வச்சுக்குவாங்க, திருப்பி உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அது சட்டம் என்ன சொல்லுதுன்னாக்கா, நீங்கள் கொடுக்கப்பட்ட மனுவிற்கு இணையதளத்தின் மூலமாகவோ இல்லை நேரிலோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஏதோ நீங்கள் பண்ணிங்கனாக்கா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு ₹2 கோட் ஃபீஸ் ஸ்டாம்போ இல்லை ₹5 கோட் ஃபீஸ் ஸ்டாம்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒட்டி பில்லை ஒட்டி நீங்கள் அனுப்புனீங்கன்னாக்கா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். கண்டிப்பாக பதில் கொடுத்தா அவங்க பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வரும். அதுவும் வரணும். அதுவும் சில டைமில் அனுப்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா இது அது கொடுத்தாக்கா என்ன பதில் கொடுக்கணுமே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வருது. ஏன்னா அது நேரத்தை தட்டி கழிக்கிறது தான் இது. அதுக்கப்புறமா இதோடைய சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா, பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அது என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, 2015 ஆக்டின் படி இது அரசாணை 99 படி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துள்ள மனுவிற்கு ஒப்புதல் சீட்டு தர வேண்டும் அப்படின்றது தான் இந்த அரசாணை சொல்லுது. இதைப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்களை கேட்கலாம். கேட்டு எனக்கு ஏங்க அப்போ கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நீங்கள் இந்த ஒப்புகை சீட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.